இந்த 4 பேரில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது விஜயை பற்றி சொல்லணும்னா வந்துட்டு, அவர் இப்போ வந்து அரசியலுக்கு வந்து புதுசாக வந்துக்கிறாரு. ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்துக்கிறார். அவருக்கு வந்து அதோடைய விளைவுகள் என்ன நடக்கும், ஏது நடக்குங்கிறது தெரியாது. அதனால் தெரியாதனாலேயே பல உயிர்கள் இந்த மாதிரி போயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா, இவர் நல்லா இருந்தாலும் தொண்டர்கள் நல்லா விட மாட்டாங்க. உனக்கு பொண்டாட்டியாக இருப்பேன், புருஷனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேவலப்படுத்துகிறாங்க. அவங்க ஃபேமிலியை கேவலப்படுத்து தொண்டர்களே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேவலப்படுத்திருக்கிறாங்க. அதையும் அவர் கேட்க மாட்டார். அதே மாதிரி ஒரு போட்டிக்குள்ளேயே அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்காக அவருக்கு போடாதீங்கன்னு சொல்லலை. முழுக்க முழுக்க எல்லா பிரச்சனைக்கு காரணம் தொண்டர்கள் தான். அதாவது ரசிகர்கள் தான் இங்கே எல்லாத்துக்குமே பிரச்சனை விஜய்க்கு. அதாவது ரசிகர்கள் வந்துட்டு கம்முன்னு இருந்தாலே டிவிக்கு இருக்கிற நம்ம விஜய் வந்துட்டு நல்லா ஜம்முன்னு இருப்பார். நல்லா அரசியலுக்கு வந்தோமா போனோமான்னு இருந்திருப்பார். நீங்கள் தாண்டா போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அவரை போட்டுக்கிட்டு. அதாவது அந்த திரிஷா பின்னாடி போகிறது, அவர் அங்கே அப்படியே போகிறது. அதே மாதிரி சங்கீதா பிரச்சனையை பார்க்காம இருக்கிறது, திரிஷா பின்னாடி போயிட்டு சங்கீதா பிரச்சனையை பார்க்காம இருக்கிறது. இதனாலே எனக்கு அவர் வந்து கொஞ்சம் பிடிக்கலை. அதனால் என்னோடய ஓட்டு வந்து யாருக்கு போகிறது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அவ்வளோதாங்க. எனக்கு இந்த விஜய் முன்னாடி நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணிக்கிறாரு. இப்போயும் அரசியலுக்கு தான் பண்ணுவார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் விஜயோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அந்த ஒரு நம்பிக்கை வந்து உடஞ்சிருச்சுங்க எனக்கு. உண்மையாலுமே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாதி பேர் சொல்லுவீங்க நானும் ஒரு விஜய் ரசிகர் தான், எனக்கும் உங்களை மாதிரி எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவீங்க பாருங்கள். எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள். நான்லாம் எத்தனை வருஷம் 18 வருஷமாக நான்லாம் வந்து விஜயோட ரசிகனாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிக்காமல் போச்சு. முன்னாடி நடந்த சில காரணங்களாலையும் அதுக்கடுத்து ஒரு சில காரணங்களாலையும் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அவர் வந்து ஒரு ஆக்டராகவே நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஒரு நாட்டுக்கு என்ன செய்ய வரீங்க அந்த மாதிரி அந்த புரிதல் விஷயத்தில் நீங்கள் ஓட்டு போட்டால் கூட பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், டிவிக்கே பற்றி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. சீமான் அவர்களை பற்றி நிறைய பேசலாம், எவ்வளோ வேணால் பேசலாம். சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்தளவுக்கு நல்ல மனிதன். அவரோட கட்சின்னு உள்ளதை பாருங்களேன். அந்த வேலைகளை பார்த்தீங்களா எப்படிங்க, அந்த பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கண்ணால் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து எந்த கட்சியிலையும் நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது நாம் தமிழர் கட்சியில் பிடிச்சது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அதாவது எல்லா கட்சியிலையும் ஓட்டுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு 2000 3000 கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கொடுத்து தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கட்சிக்கு கொடுக்குறாங்க. தமிழ் தேசிய கட்சி நல்லா வளரணும். சீமான் அண்ணன் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு அவர். ஓகேங்களா? அதே மாதிரி நிறையா ஒரு பெனிஃபிட் அந்த நாம் தமிழர் கட்சியில் நிறையா நான் பார்த்துருக்கேன். அதனால சொல்கிறேன். ஸ்டாலினை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு வந்து திடீர்னு தான் நினைப்பு வரும், மக்கள் நினைப்பு. திடீர்னு ஏன் நினைப்பு வருதுன்னா, திடீர்னு வந்துட்டு தேர்தல் வரனால திடீர்னு மக்கள் நினைப்பு வரும். லேப்டாப் கொடுப்பாரு, அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேங்களா? அதனால் அவர் பண்ணுறது எல்லாமே அவர் மூலியமாக பண்ணுறது நம்ம நினச்ச முடியாது. எல்லாம் நம்ம மக்கள் காசு தான். வீட்டு வரி, அந்த வரி, எல்லா டாக்ஸிஸும் எல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. எல்லாம் நம்மளுடைய பணம் தான் அது. ஓகேங்களா?